மிக மிக குறைவான பராமரிப்பில் வளரக்கூடிய இந்த மருதாணி செடிகளை மாடி தோட்டத்தில் இல்லை அப்படின்னா தரை தோட்டத்தில் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஒரு செடியாவது வச்சுருப்போம். சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணாலே போதும், வருஷம் ஃபுல்லாக இந்த செடி நல்லா ஹெல்த்தியாக ஃப்ரெஷ்ஷாக வளர்கிறதுக்கு உதவியாக இருக்கும். மாடி தோட்டத்தில் தொட்டியில் வச்சு வளர்க்குறீங்க அப்படின்னா செடி எப்போதுமே ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் டைரக்ட் சன்லைட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இதுக்கு மண்கலவை ரெடி பண்ணும்போது தண்ணி தேங்காத நல்ல உதிரியான மண்கலவை ரெடி பண்ணிக்கோங்க. இதோட மண்கலவையில் நீங்கள் கொஞ்சமாக மணல் கலந்து ரெடி பண்ணிங்க அப்படின்னா செடி இன்னும் நல்லா ஃபாஸ்ட்டாக வளர்கிறதுக்கு உதவியாக இருக்கும். மருதாணி செடிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரே ஒரு டிப்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தினந்தோறும் செடிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இலை எல்லாமே பழுத்து போய் கொட்டி போயிடும், செடி கொஞ்சம் கூட ஹெல்த்தியாக இருக்காது. அதே நீங்கள் செடிக்கு தண்ணி விடும்போது தொட்டியோட ஹோல்ஸ் வழியாக தண்ணி வடிஞ்சு வெளியே வர அளவுக்கு தண்ணி விட்டிங்க அப்படின்னா செடி நல்லா ஹெல்த்தியாக ஃப்ரெஷ்ஷாக வளரும். எப்போதுமே செடிக்கு தண்ணி விடும்போது மேல் மண்ணை செக் பண்ணி பாருங்கள். மேல் மண் காஞ்சிருந்தால் மட்டும் செடிக்கு தண்ணி விடுங்க. நீங்கள் எப்போல்லாம் தண்ணி விடுறீங்களோ தொட்டியோட ஹோல்ஸ் வழியாக தண்ணி வடிஞ்சு வெளியே வர அளவுக்கு தண்ணி